ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 4 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து நிவினை திட்டிகிட்டே இருக்கிறாரு. இவன் இப்படிதான் செய்வான், தேர் இழுத்து தெருவில் விடுவான், வாங்காங்க நம்ம போலாம் போலான்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நிவின் வந்து எந்த மாடலுமே கிடைக்கல, இங்க இருக்கவங்க கிட்டே பேசி பார்த்தேன், ஆனா அங்க இருக்கிறவங்களும் விட மாட்டேங்கிறாங்க, இப்ப என்ன பண்றேனே தெரியல அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லும்போது, ஏன் பேசாம நீங்களே மாடல் ஆகக்கூடாதுன்னு, என்ன விளையாடுறியா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் குமரன் கத்துறாரு. இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சாதிக்கிறவங்க எல்லாருமே கடைசி படி வரைக்கும் வந்துட்டு சோர்ந்து போயிருவாங்க, ஏன் உங்களுக்கு இது கூட கடைசி படியா இருக்கலாம்ல, நீங்க ஓனர்ஸ், நீங்க 2 பேருமே இந்த மாதிரி உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து ஸ்டேஜ்ல நின்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர் வர சான்ஸ் இருக்கலாம்னே, இப்படி சொல்லி சொல்லி தானே எங்களை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கணும்னே. இப்போ கங்கா வந்து விஜய் வந்து பேசினது, சிரிச்சுட்டு போனது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு குமரன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பேசாம நம்மளே செஞ்சிடலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் குமரனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயும் காவேரியும் பேசிக்கிறாங்க. அப்ப காவேரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா எங்க அக்கா மாமா வந்து மாடல் கிடைச்சிருப்பாங்க, அவங்க இங்கதான் இருப்பாங்கன்னோடனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, உண்மைக்குமே அவங்களை இங்க பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேனோடனே, உண்மையாவ சொல்றீங்கன்னோடனே, ஆமா இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா எந்த விதமான ப்ராப்பரா எந்த ரெடியும் ஆகாம வந்தாங்கன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்லை அப்படின்னோடனே. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா எங்க அக்கா மாமா வந்து எப்படியும் இதுல வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து குமரனுக்கும் கங்காக்கும் நல்ல ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்புறமா அவங்க 2 பேரும் மாடலா ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜுக்கு வரும்போது அங்க வந்து ஆங்கர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நிவின் சொல்லி விடுறாரு. இவங்க 2 பேரும் தான் ஓனர். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி விடும்போது, அவங்க ஸ்டேஜ்ல வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண கிராமத்துல வந்து இன்னைக்கு இவங்க உங்க முன்னாடி இது இருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பரான மாடல்ஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு. விஜய் நல்லா சிரிக்கிறாரு. காவேரி எந்திரிச்சு நின்று விசில் அடிக்கிறாங்க. ஏன் காவேரி உட்காருன்னு சொல்லிட்டு விஜய் இது பண்றாரு. அப்புறமா அவங்க வந்து அவங்க ஷோ முடிஞ்சோடனே உள்ள போனோடனே எல்லாருமே பாராட்டுறாங்க. நீங்க சும்மா ஒரு கட்டப்பை தூக்கிட்டு தான் சுத்திட்டு இருந்தீங்க, ஆனா சூப்பரா இருந்துச்சு உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்ப காவேரி ஓடி வந்து கங்காவை தூக்கி சுத்துறாங்க. அக்கா சூப்பர்க்கா, கலக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போனே குமரன் சொல்றாரு, நிவின் கொடுத்த ஐடியா தான் பண்ணோடனே நிவினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க காவேரி. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, விஜய் கிட்ட தான் ரிசல்ட் வருது. யார் வின்னர் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ற டைம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதோடய அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.